சூப்பரா இருந்துச்சு. இப்போ இந்த படம் மகுடம் ஒரு படம் காசு கொடுத்து படம் பாக்குறேன். நம் எண்ணங்கள் நன்றாக இருந்தால்தான் நம் செயல்கள் நன்றாக இருக்கும். நம் செயல்கள் நன்றாக இருந்தால்தான் நம் வாழ்க்கை அழகாக மாறும், நன்றாக இருக்கும் அப்படின்னு தர்மத்தின் தலைவன் திரைப்படத்தில் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர் சொல்லுவாருங்க. இப்போ இதை ஏன் இங்கே சொல்கிறேன்னா, இப்போ நீங்கள் ஸ்க்ரீனில் பார்க்குறவர் பார்த்தீங்கன்னா வந்து லிங்கேஷ், வாய்ஸ் ஆஃப் லிங்கேஷ். இவரை பற்றி ரஜினிகாந்த் அவருடைய ஃபேன்ஸ் எல்லாத்துக்கும் தெரிஞ்சிருக்கும். ஏன்னு கேட்டிங்கன்னா, இவர் ஜெயிலர் 2 திரைப்படத்தை வந்து குஜிலி மஸ்து பண்ண போகிறேன் அப்படிங்கிற மாதிரியும், அண்டு ரஜினி சார் அவர்கள் வந்து விமர்சனங்கள் பேரில் உரிமையில் வந்து ரொம்ப ஒஸ்ட்டாக வந்து விமர்சனம் பண்ணியிருந்தார். அதுக்கு பார்த்தீங்கன்னா வந்து ரஜினிகாந்த் அவருடைய ஃபேன்ஸ் பார்த்தீங்கன்னா விமர்சனங்கள் மூலியமாக சோசியல் மீடியாவில் வந்து பதிலடி கொடுத்துருந்தாங்க. ஸோ அதெல்லாம் பார்த்துருந்தோம். இவர் இது மட்டும் பண்ணியிருந்தாருன்னு கேட்டிங்கன்னா இல்லை, கட்டா குஸ்தி 2 திரைப்படத்தை வந்து ரொம்ப விமர்சனங்கள் பேரில் வந்து அடிமட்டமாக பேசியிருந்தார். ஆனால் அந்த படம் ஹிட்டுங்க. அந்த படத்தோட ப்ரொடியூசரு விஷ்ணு விஷால் அவர்களுக்கு கார் கிஃப்ட் பண்ணியிருந்தார். அதை பற்றி நம்ம சேனல்லே நிறைய டைம் பேசியிருந்தோம், ஓகேங்களா. இப்போது இவர் வந்து என்ன பண்ணியிருக்காருன்னு கேட்டிங்கன்னா, லிங்கேஷ் என்ன பண்ணியிருக்காருன்னா, இன்றைக்கி ரிலீஸ் ஆன மகுடம் அப்படிங்கிற விஷால் அவருடைய திரைப்படத்தை போய் பார்த்துட்டு ரிவ்யூங்கிற பேரில் வந்து படத்தை வந்து கழுவி ஊற்றிருக்காரு. இவர் டிவிக்கு, ஓகேங்களா. இவர் வந்து பார்த்தீங்கன்னா வந்து புரட்சி தளபதியோட படத்தை வந்து கழுவி ஊற்றும் போது அவருடைய ஃபேன்ஸ் பார்த்தீங்கன்னா வந்து தேட்டரில் இருக்காங்க. ஸோ எஃப்டிஎஃப்எஸ் அப்படிங்கும்போது அவரோட ஃபேன்ஸ், ஸோ அந்த ஃபேன்ஸ் தான் முக்கால்வாசி இருப்பாங்க, ஓகேங்களா. 90% வந்து அவங்க தான் இருப்பாங்க. ஒரு 10% தான் மியூச்சுவல் ஆடியன்ஸ் இருப்பாங்க எஃப்டிஎஃப்எஸில் பொறுத்த வரைக்கும். அங்கே போய் வந்து மகுடம் திரைப்படத்தை பற்றி கழுவி ஊற்றினா என்ன ஆகும்? விஷால் ஃபேன்ஸ் வந்து ரவுண்டு கட்டிட்டாங்க, ஓகேங்களா. விமர்சனங்களுக்கு விமர்சனங்கள் தான் சரியான பதிலடி அப்படின்னு நான் நினைக்கிறேன், ஓகேங்களா. அதைத்தான் அவங்களும் பண்ணியிருக்காங்க, ஜென்யூனாக பண்ணியிருக்காங்க. பட் இருந்தாலும் ஒரு அண்ணா வந்து கை வாங்கியிருக்காரு, ஓகேங்களா. அடிப்பதற்காக கையை வாங்கியிருக்காரு, பட் அடிக்கலை, ஓகேவா, நான் சொல்லிடுறேன். பட் விமர்சனங்களுக்கு விமர்சனங்கள் மூலியமாக பதில் சொல்கிறது கரெக்டு தான், ஓகேங்களா. அதாவது இவருக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஜனநாயகன் படம் சூப்பரு, படம் வந்து 1000 கோடி அடிக்கும், படம் வந்து 100 டைம் பார்க்கலாம் அப்படின்னு அவரோட ஒப்பீனியன். பட் நமக்கு வந்து ஜனநாயகன் ஓகே, ஓரளவுக்கு ஓகே, ஒரு டைம் பார்க்கலாம் அப்படிங்களா, இல்லை பார்க்கவே வேண்டாம் அப்படின்னு நான் சொல்கிறேன்னு வச்சுங்க. ஸோ அந்த மாதிரி ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு ஒப்பீனியன் இருக்கும். அவரோட ஒப்பீனியன் பார்த்தீங்கன்னா வந்து, அதாவது அவர் டிவிகே சார்பில் நடித்த படங்கள் மட்டும்தான் அவருக்கு ரொம்ப பிடிச்ச படம். மற்றவங்க நடித்த படமெல்லாம் பார்த்தீங்கன்னா வந்து சுமாரான படம் அப்படிங்கிற மாதிரி தான். அதுக்கு தான் வந்து பார்த்தீங்கன்னா வந்து லிங்கேஷ் அவர்களுக்கு இன்றைக்கி சரியான பதிலடி கிடச்சிருக்கு. இது சரியான தக்க பதிலடி நான் நினைக்கிறேன். பட் இது வந்து பார்த்தீங்கன்னா இதோட முடியாதுன்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக வந்து ஜெயிலர் 2 ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் ஏதாவது ஒரு தியேட்டருக்கு வருவார், ஓகேங்களா. மெயின் ரோகிணி ஸ்க்ரீன் தான் அதிகமாக இருக்கான வாய்ப்பில் இருக்குது, அப்படின்னா காஸ்தி, ஓகேங்களா. அங்கே வந்துட்டு ஜெயிலர் திரைப்படம் 2 திரைப்படம் நல்லா இல்லை, இந்த படத்தை இவ்வளோ நாள் எடுத்து வச்சிங்களா, இந்த படத்தோட இது வந்து சரியில்லை, கதைக்களம் சரியில்லை, அது நல்லா இல்லை, இது நல்லா இல்லைன்னு சொல்லிட்டு படத்தை பற்றி பேசுவார். ரஜினிகாந்த் அவரோட ஃபேன்ஸ் கண்டிப்பாக ஏதாவது ஒன்று பண்ணுவாங்க. அது என்ன எப்படி இருக்க போகுதுன்னு தெரில. லிங்கேஷ் அவர் வந்து பார்த்தீங்கன்னா வந்து அவருக்கு குஜிலி மஸ்து பண்ணுறேன்னு சொன்னாங்க ஜெயிலர் 2. பட் இன்றைக்கி அவருக்கே குஜிலி மஸ்து ஆயிருக்கு. ஸோ அதை பார்க்கும்போது கொஞ்சம் பாவமாக இருக்குது. ஸோ இதை பற்றி நான் என்ன சொல்கிறேன்னு தெரில, ஓகேவா. குஜிலி மஸ்து பண்ண போகிறேன்னு சொன்ன லிங்கேஷ் அவருக்கு குஜிலி மஸ்து நடந்திருக்கு அப்படிங்கிறத சொல்லலாம், ஓகேங்களா. ஸோ இந்த ஒரு வீடியோ கொடுத்து உங்களுக்கு கருத்துலேயே பதிவு பண்ணுங்கள். நன்றி, வணக்கம். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். நன்றி, மகிழ்ச்சி. ஜெயிலர் 2ல் லிங்கேஷ் அவர்கள் என்ன பண்ணுறாருன்னு பார்ப்போம்.